புதுக்கோட்டை அருகே வடமலாப்பூர் கிராமத்தில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் 300 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். புதுக்கோட்டை அருகே வடமலாப்பூரில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இயற்கை வளங்கள் நலத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, தாசில்தார் தெய்வநாயகி ஆகியோர் இந்த முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதியும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்தும் தொடங்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மே மாதம் இறுதி வரை சுமார் 90க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டுகளும் 20க்கும் மேற்பட்ட வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டிகளும் 10க்கும் மேற்பட்ட மஞ்சுவட்டு போட்டிகளும் நடைபெற்று வருவது உண்டு. இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இது அரசின் வழிகாட்டு முறைப்படி கால்நடைத்துறையினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகளை சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அசம்பாவிதத்தை தடுக்கும் விதமாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் கால்நடைத்துறை ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் தலைமையில் சுமார் 500 காவலர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் பரிசு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நடைபெறாது. இது பாரம்பரிய முறைப்படி இந்த கிராமத்தில் பாக்கு வைத்து ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து வருவர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக வெளியூரிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க செய்வர். இதனால் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகளும், உள்ளூர் காளைகள் சுமார் 200 காளைகளும் பங்கு பெற்றுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆர்வத்துடன் ஜல்லிக்கட்டு வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர். சுமார் 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். மோகன். புதுக்கோட்டை வடமலாப்பூர் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும்